என்பதை குறித்ததான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மோசே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சுதந்தரிக்க போகிற பாலும் தேனும் போடுகிற கானான் தேசத்தை நீங்கள் சுற்றி வரும்படியாய் ஜனங்களை அனுப்பி அந்த காரியத்தை விசாரியுங்கள், அதை சுற்றி நடந்து அதில் உள்ள காரியங்களை உனக்கு தெரிவிக்கும்படியாய் நீ ஜனங்களை அனுப்பு என்பதாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். மோசேயும் யோசுவா, காலேப் மற்ற கூட இருக்கிற அநேக ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களோடு கூட அனுப்புகிறார். அப்ப நல்லா கவனிங்க, அவர்கள் சுற்றி பார்த்து மறுபடியும் வந்து கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வார்த்தை. பாருங்க, காலேப் சொல்றார், இப்போ ஐயா நாங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டோம், எங்களுக்கு அந்த கானான் தேசம் உண்மையாகவே நீர் சொன்னது போல அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல தேசம். அப்ப நல்லா கவனிங்க, இப்ப காலேப் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு, உண்மையாகவே ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, அவன் சொல்றாங்க, அந்த வார்த்தையை கவனிங்க, நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோம். இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எளிதாய் நீங்கள் ஜெயித்து கொள்ளும்படியான காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா கவனிங்க, இந்த வார்த்தைய நிறைய பேர் போறாங்க, ஆனா காலேப் மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க. கூட போன ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்றதை கேளுங்க, வாசிங்க. அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். பாருங்க என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் கூட போன ஆட்கள்லாம் பா மோசேட்ட சொல்றாங்க, ஆஹா இல்ல இல்ல, அங்க போய் நம்மலாம் அவங்கள எதிர்க்க முடியாது, நம்ம அது சுதந்திரிக்கலாம் முடியாது. ஏன் அந்த வார்த்தையை பாருங்க, அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். காலேப் என்ன சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எளிதாய் இந்த இடத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளலாம், ஜெயித்து கொள்ளலாம் சொல்றாரு. ஆனா கூட போன ஜனங்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, அதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது, சுதந்தரிக்க முடியாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். ஆமேன் சொல்லுவோமே. கவனிங்க, ஏன் தெரியுமா? வாசிங்க 32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். என்னவா சொல்லுங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்க? நாங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம், அங்க இருக்கிறவங்களா ரொம்ப பெரிய ஆட்கள், ராட்சதரா இருக்கிறார்கள். கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னாதான் போறாங்க, ஒரே இஸ்ரவேல் கூட்டம் தான், எல்லாம் ஒன்னாதான் போறாங்க. ஆனா காலேப் மாத்திரம் தான் சொல்றாரு, இல்ல இல்ல, அந்த தேசத்தை நம்ம எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஆனா கூட போனவங்க சொல்றாங்க, ஐயோ அங்கெல்லாம் போகவே முடியாது, அது ரொம்ப பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, நம்மை பார்க்கிலும் பலவான்கள், உயரமா இருக்கிறாங்க, பெருசா இருக்கிறாங்க, ராட்சதர்களா இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த 10 மாதங்களிலே அநேக காரியங்களை நீங்கள் முயற்சி செய்து, அநேக விஷயங்களை, அநேக காரியங்களை, இது ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு, ஐயோ இதெல்லாம் நம்ம தலையிடவே கூடாது, இந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது, இது எனக்கு மிஞ்சின காரியமா இருக்குது, ஐயோ இது என்னுடைய இந்த போராட்டம், இந்த பலவீனம் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு, இந்த பண விஷயம் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு, இதை நான் ஜெயிக்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைத்திருக்கிறீங்கன்னா, இந்த 11வது மாதத்துல கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீங்கள் எளிதாய் அந்த காரியத்தை மேற்கொள்ளும்படியான கர்த்தர் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கவனிங்க, அவங்க சொல்ற காரியத்தை பாருங்க, அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள், அதே அவங்க கூட தான் போனான் காலேப். ஆனா காலேப் மாத்திரம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எளிதா ரொம்ப ஈஸியா அவங்கள ஜெயிச்சிடலாம்.
எப்படி காலேப்புக்கு மாத்திரம் இப்படி ஒரு காரியம் வெளிப்படுது, கூட போனவங்களுக்கு ஏன் வெளிப்படல? கவனிங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 40 வருடங்கள் அவர்களை வழிநடத்தினார். அநேக இடங்களிலே தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பண்றாங்க கவனிங்க, அவர்கள் நல்லா கர்த்தர் வழி நடத்தி கொண்டு போகும் பொழுது திடீர்னு இறைச்சியை கேட்கிறாங்க. மோசேக்கே அது ரொம்ப பெரிய காரியமா தான் தெரியுது. எப்படி இருக்கு? மோசேக்கே அது ரொம்ப பெரிய காரியமா தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட காரியம் கேட்கும் போது, இன்றைக்கு உங்களுக்குள்ள காரியம் உங்க கண்ணுக்கு முன்பாக நீங்க எடுக்கிற விஷயங்கள், நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிதாய் நம்முடைய சத்துருவாகிய பிசாசு பெரிதாய் அதை காண்பித்து வைத்திருப்பான். இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் எளிதாய் நீங்கள் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜனங்க இறைச்சி கேட்கும் போது மோசேக்கே அது ரொம்ப பெருசா தான் தெரியுது. ஏன்? மோசே கண்ணெதில் பார்க்கிறார், 25 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. யோசிங்களேன், 25 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. மோசேக்கே அது ரொம்ப பெருசா தான் தெரியுது. இவங்க இவ்வளவு பேர் இறைச்சி கேட்கிறாங்களே, எப்படி கொடுக்கிறது? அதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 11வது மாதத்துல நீங்க உங்க இருதயத்தில் இருக்கிற அநேக கேள்விகளுக்கு கர்த்தர் தருகிற பதிலும் அதுதான். வாசிப்போம். அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21 வாசிங்கப்பா. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். போதுமா? எப்படி? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தா கேட்கிறார், போதுமா? மோசே கேட்கிறார் பாருங்க, போதுமா? மோசே கர்த்தரை பார்த்து கேட்கிறாருங்க இந்த கேள்வியை. என்ன ஆண்டவர், இறைச்சி 1 மாசம், 1 நாள் கிடையாது, 1 மாசம் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்களே, எவ்வளவு ஆட அடிக்கிறது? சமுத்திரத்துல கடல் இருக்கிற மொத்த மீன்களை எடுத்தா கூட இந்த ஜனங்களுக்கு பத்தாது போல இருக்க. ஃபுல்லா சாப்பிடுவாங்க போல இருக்கு. ஃபுல்லில நல்லா ஒரு ஆள் 10 மீன் சாப்பிடாம போல இருக்கு. எவ்வளவு எங்கன்னு போய் 25 லட்சம் ஜனங்களுக்கு இவ்வளவு காரியத்தை செய்ய முடியும்? அந்த வார்த்தையை கவனிங்க. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். கர்த்தரிடத்திலே கேட்கிறார் பாருங்க, மோசே கேள்வி கேட்கிறார், என்ன ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு ஜனங்களுக்கு எங்க இறைச்சியை தேடுறது, மீனை தேடுறது, ஒன்னும் புரியலையே. அதுக்கு கர்த்தர் சொல்லுகிற பதில் தான் இன்றைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் அநேக கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற பதில். வாசிங்கப்பா. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல நீங்க அநேக காரியங்களை குறித்து ஒரு விதமான கேள்வியோடு, பயத்தோடு, இது என்னமா முடியுமோ தெரியலையே, இது எப்படியா நடக்குமோ தெரியலையே, இது நடக்குமா நடக்காதா, இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு, இது ஒண்ணுமே இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இல்லையே அப்படின்னு நாம மோசை போல ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். எனக்கு கர்த்தர் சொல்லுகிற பதில், உங்களை அழைத்த கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ? ஐயா, கடந்த வாரத்துல நாம் செய்தியா பார்த்தோம், அவருடைய பலத்த கரத்தினால் நம்மை தாங்கி நடத்துகிறவர். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்தினால் நம்மை தாங்குகிறவர், நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர், எல்லா இக்கட்டுக்கும் தீங்குக்கும் அவருடைய கையிலே மறைத்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறவர். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதை எப்படி நாங்க சகிக்கிறது, எப்படி தாண்டறது, என்ன பண்றதுன்னு தெரியல, இதை தாண்ட முடியும்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம்,
கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ. அல்லேலூயா. வாசிங்கப்பா தொடர்ந்து. என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். மோசே, என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதான்னு நீ இப்ப பாப்ப. ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா? மோசேக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவ்வளவு பேர் கறி கேட்கறாங்க, அதுவும் ஆண்டவர் கர்த்தர் 1 மாசம் தருவேன்னு சொல்லியிருக்காரு. தினந்தோறும் கறி சாப்பிட்ற ஆள் போல இருக்கு. 1 மாசம் தருவேன்னு சொல்லிட்டார். அருமையான தெய்வ பிள்ளைகளே கவனிங்க. இப்ப என்ன எப்படி தருவார்னு தெரியல, ஆனா தருவேன்னு சொல்லிட்டார். அது கேட்கிற கேள்விக்கும் கர்த்தர் தருகிற பதில், கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ. நிச்சயமாகவே தெய்வ பிள்ளைகளே, நாமும் அநேக நேரங்களிலே அந்த யோசு அந்த காலேப்பு கூட போனாங்க பாத்தீங்களா, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறந்து அவங்க கூட போனாங்க பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்மலாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய ஆட்களுங்க, ஐயோ அவங்க கூட நம்ம மோதவும் முடியாது, மோதினாலும் ஜெயிக்க முடியாது, அவர்கள் பெரிய ஆட்கள், அது நமக்கு மிகுந்த காரியம், அவர்கள் மிகவும் பலவான்கள், மிகவும் பெரிய ராட்சதர்களா இருக்கிறார்கள், அவர்கள் பெரிய ஆட்கள். நம்முடைய தேவனுக்கு முன்பாக எதுவுமே பெருசு கிடையாது, அவருக்கு எல்லாமே லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, அருமையான சகோதரனை சகோதரி, இந்த கால இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் உங்க பண பிரச்சனையா இருக்கலாம், உங்க வீட்டின் குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், உங்க பலவீனமா இருக்கலாம், உங்களுக்காக நீண்ட நாட்களாய் நடைபெறும் என்று எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் அது நடக்கவே முடியாது அப்படின்னு உங்க கூட இருக்கிறவங்க சொல்லி இருக்கலாம். இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், சொன்ன காரியங்களை கர்த்தருடைய பலத்த கரம் செய்து முடிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்காக அதுதான் முக்கியம். அதுக்காக நீங்க கஷ்டப்படவே வேணாம். காலேப் சொன்னது போல நீங்கள் எளிதாய் ஜெயித்து கொள்ள போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. எளிதாய் ஜெயிக்க போறோம். சத்தமா சொல்லுங்க, எளிதாய் ஜெயிக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே பாருங்க, கர்த்தர் இந்த இடத்துல மோசேக்கே ஒரு சந்தேகம், என்ன பண்ண போறாரோ தெரியலையே கர்த்தர். நிச்சயமாகவே இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நாம் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மோசேக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, கர்த்தர் 1 மாசத்துக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு, எப்படி நடக்க போகுது? கர்த்தர் செய்கிற காரியத்தை மாத்திரம் வாசிப்போம். 31. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரமும் விழுந்து கிடக்க செய்தது. அப்போது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்க போகுதுன்னு மோசேக்கே தெரியாது. ஐயா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று வீசிச்சு பாருங்க, பூமியின் எல்லைகள் இருக்கிற எல்லா காடைகளையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் பாளையத்திலே குவிந்து போகும்படியாய் செய்தார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மோசேக்கு என்னன்னு தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த 11வது மாதத்திலே உங்கள் கேள்விக்கான பதில், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று வீசினா போதும், நீ நினைத்து பார்க்க முடியாத நேரத்திலே உன்னுடைய காரியங்களை கர்த்தர் முடிய செய்வார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. காத்து எங்க இருந்து வருதுன்னே தெரியல ஜனங்களுக்கு, மோசேக்கும் தெரியாது. ஏன்? அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லப்படுது. மறுபடியும் அந்த வார்த்தை மாத்திரம் வாசிங்க. அந்த காற்று எங்க இருந்து வந்துதான் படிங்கப்பா. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, இந்த மாதத்துல கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற காற்று உன்னுடைய பொருளாதாரத்திலே, உன்னுடைய பலவீனத்திலே, உன்னுடைய குடும்பத்தின் காரியத்தை எளிதாய் நீங்கள் ஜெயிக்கும்படியாய், எல்லா குறைவுகளையும் ஒன்றும் இல்லாத இடங்களிலே உன் காரியங்கள், உன் குடும்பத்தின் காரியங்கள் நிரம்பி வழியும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இந்த பக்கம் ஒரு நாள், அந்த பக்கம் ஒரு நாள். ஒரு நாள் நடந்தா எவ்வளவு தூரம் நடப்போம் நம்ம? கறி ஃபுல்லா கொட்டி கிடக்குது, காடை ஃபுல்லா இருக்குது. ஒரு நாள் நடந்தா எவ்வளவு தூரம் நடப்போம் நம்ம? 10 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? நம்ம ஆளுங்க 7.5 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க ஒரு நாள் ஃபுல்லாக. ஒரு ஹவர்லையா? அது ஒரு ஹவர்ல 7.5 கிலோமீட்டர்னா அப்போ 12 மணி நேரத்தில் எவ்வளோப்பா? 70 கிலோமீட்டர் போயிடலாம் போல இருக்க, அரக்கோணம் போயிடலாம் போல இருக்க. ஏசப்பா சோத்திரம். பரவாயில்ல, ஜபநடைக்குலாம் வந்துருங்க. எல்லாம் பார்க்க என்ன ஒரு மாறிய பார்க்க. ஜபநடைக்கு வந்தீங்களா இல்லையா? 7.5 கிலோமீட்டர் தான் நடந்தோம், நம்ம போயிட்டு சுற்றி வந்தோம் இல்லையா? 1.5 மணி நேரம் அவ்வளோ தூரம் நடக்க முடியுதுன்னா அப்போ 12 மணி நேரத்தை கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 140 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் போயிடலாம் போல இருக்கு. இப்போ 150 கிலோமீட்டர் எவ்வளோப்பா? கிட்டத்தட்ட நம்ம விழுப்புரம் சர்ச்சைக்கே போயிடலாம் போல இருக்கு. சென்னையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் காடைகள் கொட்டி கிடக்குது. நீ எண்ண முடியாத, நீ அதிசயத்தக்கதான, நீ நம்ம நினைக்கிறோம் எங்க இருந்து வருதோ தெரியல, எப்படி செய்ய போறாரோ தெரியல. நீ நடந்து ஓடி அளந்தாலும் கர்த்தருடைய செய்கைகளை நீ அளந்து பார்க்க முடியாது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? நம்முடைய பலத்தை கொண்டு, நமக்கு கண்களில் தெரிகிற காரியங்களை கொண்டு கர்த்தர் இதுதான் செய்ய போறார் போல இருக்கு. ஏதோ ஒரு காரியங்களே, இந்த சின்ன காரியத்தை செய்ய போறார் போல இருக்கு. நாம் ஆராதிக்கிற தேவனுடைய கரம் குறுகி போனதல்ல, பலத்த கரத்தின் அடியிலே நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் வாய்க்கும்படியாய், நாம் எதிர்பார்த்த நிலைகளை தாண்டி நாம் நிற்கும்படியாய் பாருங்க. அந்த காரியம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர்கள் எழும்பி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு நாள் பிரயாணமா இந்த பக்கம் ஒரு நாள் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடந்தது. 2 முழனா எத்தனை அடி? 2 முழனா திடீர்னு அதெல்லாம் கணக்கெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல தெரியாது. 2 முழனா எத்தனை அடிப்பா? ஒரு முழத்துக்கு எத்தனை அடி பிரதர்? டேனியல் பிரதர் தான் கரெக்டா சொல்லுவார். ஒரு முழத்துக்கு எத்தனை அடி? 1.5 அடி. 2 முழனா 3 அடி. எங்க கை காட்டுங்க. அங்க பாரு 3 அடின்னு காட்டுறாரு பாரு ஒருத்தர். 3 அடி எவ்வளவு? நீங்க அந்த லாஸ்ட் காட்டுங்க. 3 அடி எவ்வளவு தூரம்? 3 அடி உயரத்துல காட்டுங்கன்னு சொல்றேன். என்னங்க நீங்க? இன்னும் கூட மேல போகுது. இன்னும் கூட தூக்குங்க. இன்னும் தூக்குங்க பிரதர். டேனியல் பிரதர் காட்டுங்க. நடக்கவே முடியாது. கவனிங்க, ஒன்றுமே இல்லாத இடத்துல காடைகளை மிதித்து நடந்து அதை சேர்க்கும்படியாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. அதுவும் எவ்வளவு தூரம்? ஒரு நாள் பிரயாணம். நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்க கர்த்தரிடத்துல, இந்த சின்ன விஷயம் நடந்தா போதும், சின்ன காரியம் கர்த்தர் செய்தா போதும். இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீ செய்யவே முடியாத, உன் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை எளிதாய் நீ ஜெயித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த மாதத்திலே உதவி செய்வார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அப்ப உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைக்கிற காரியங்கள் என்ன? கர்த்தர் உண்மையாகவே நாம் அவரை ரொம்ப குறைவாய் நினைத்திருக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் ஒரு அதிகாரத்தோடு கேட்கிறார், என்ன மோசே, கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ? ஒரு நாளும் அது குறுகி போகிறதல்ல, நாம் அவரை குறுகிய மனப்பான்மையோடு பார்க்கிறோம். அவ்வளவுதான். பாருங்க, இந்த காலை பாருங்க, அவன் கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனாலே, தேவனுடைய ஆவி அவனுக்குள் கிரியை செய்கிறதுனாலே, அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் குறைவாய் பார்த்தாலும் அந்த பாலும் தேன் மூடுகிற கானான் தேசத்தை எளிதா ஜெயிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவனை குறித்து சொல்ற ஒரு காரியம், ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன? வாசிங்க. அதிலே 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனா இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும். என்னவா கர்த்தர் இப்ப காலேப்பை குறித்து சொல்றாரு? என்னுடைய தாசனாகிய காலேப் என்ன ஆவியா? சொல்லுங்க. எல்லாரும் பைபிள் இருக்கு, பார்த்து சொல்லுங்கன்ற. எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. என்ன ஆவியா? உன் கூட இருக்கிறவங்க அது வேற ஏதோ ஆவி போல இருக்கு. அது என்ன சொல்லுன்னு தெரியுமா? இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை நம்பாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்க, கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களே சொல்றாங்க, அதெல்லாம் சுதந்திரிக்க முடியாது, அது ரொம்ப பெருசு, அவர்கள் பெரிய ஆட்கள், ராட்சதர்கள். ஆனா காலை மாத்திரம் பாருங்க,
அவன் வேறே, கர்த்தர் சொல்றார் அவனை குறித்து, அவன் வேறே ஆவியை உடையவனாயிருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். என்ன வேறே ஆவினா? கர்த்தர் என் வாழ்க்கையிலே குறைவானதல்ல, பெரிய காரியங்களையும் என் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். இப்ப கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிற காரியம் படிங்க தொடர்ந்து. உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த காலேப்பின் வேறே ஆவி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அந்த ஆவி வேறு விதமா இருந்தது. என்னது? ஐயோ, கர்த்தர் என்னதான் அவர் உதவி செய்தாலும் எல்லாம் ராட்சதரா இருக்கிறாங்க, பெரிய இடமா இருக்கு, எல்லாம் பெருசு பெருசா இருக்கிறாங்க, அவங்க கூட நம்ம சண்டை போட முடியாதுங்க, ஜெயிக்க முடியாது. உனக்கு எதிரே உள்ள பிரச்சனை இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இந்த மாதத்துல இவ்வளவு நாட்களா உங்க கண்ணுக்கு முன்பாக இருக்கிற உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பண பிரச்சனை, உங்க வீட்டின் குடும்பத்தின் காரியம், உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய பலவீனங்கள் பிசாசு பெருசா காட்டுறான். நீ இதெல்லாம் தாண்டவே முடியாது, நீ இதை ஜெயிக்கவே முடியாது, அவ்வளவுதான். உன் ஆண்டவர் கொஞ்ச காரியத்தை மாத்திரம் தான் செய்வாரு. கர்த்தர் செய்கிற கொஞ்ச காரியத்தை வைத்து கொஞ்சமா நீ வாழ்ந்து கொண்டிரு. இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய கை குறுகி போகிறது அல்ல. நீங்கள் கர்த்தரை பெரிய காரியமாய், அவர் என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்பதாய் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த காலைப்பை போல வேறே ஆவி உள்ளவர்களாய், தேவனுடைய பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுடைய வைராக்கியம் நிறைந்த ஆவியோடு அவர்களை பார்ப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே நீங்கள் எளிதாய் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகள், பலவீனங்கள், உங்களுடைய பண பிரச்சனைகள், உங்களுடைய பொருளாதார காரியங்களை நீங்கள் எளிதாய் ஜெயித்துக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதத்தில் நாங்கள் எளிதா ஈஸியா ஜெயிக்க போறோம்? ஆமென் சொல்லுங்க. ஏன்? அது எப்படி? எல்லாம் ராட்சதர்களா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட சண்டை போட்டு ரொம்ப அடிதடி பண்ணி ரொம்ப மூர்க்கமா தானே ஜெயிக்கணும். நீ சண்டை மாத்திரம் தான் நீங்க போட போறீங்க, உனக்கு ஜெயத்தை கொடுக்க போறது அவர் கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க காரியத்தை மாத்திரம் தான் எடுத்து வைக்க போறீங்க. உனக்கு முன்பாக யுத்த வீரனாய் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். அல்லேலூயா. பெரியவராகிய கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அத காலேப் பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலேப்பை போல வேறே ஆவி உடையவர்களாய், ஏன்னா ஒரு பிரச்சனை, போராட்டம், பலவீனம் வந்த உள்ள நம்மளுக்குள்ள ஒரு விதமான முறுமுறுப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அன்றைக்கு இருந்தது. கர்த்தர் எங்களுக்கு உதவியே செய்யலங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு முறுமுறுப்பு, இந்த முறுமுறுப்பு இருந்தா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுவோமே. இதான் உண்மை. ஆனால் காலை பாத்துருங்க, இல்ல காலை மாத்திரம் பாருங்க, அவன் வேறே ஆவியை உடையவனாய் இருந்ததினாலே தேவனுக்குள்ளே விசுவாசமாய் என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவருக்கு இதெல்லாம் சாதாரண காரியம் என்று காலை விசுவாசித்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுக்கு எதிரே நிற்கிற காரியங்கள் கர்த்தர் இலவசமாய், ஈஸியா, சுலபமாய், எளிதாய் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். விசுவாசிக்கிற கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் இந்த 11வது மாதத்தில் சொன்ன வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவது உண்மையானால் அவருடைய கை குறுகி போனதல்ல, இன்றைக்கும் பலத்த கரமாய் அவருடைய கரம் இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இப்ப நம்ம கூட சபைக்கு இடெல்லாம் பார்க்கிறோம், காரியெல்லாம் வாய்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா 1% கூட அதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பர்சன்ட்? 1% கூட கிடையாது. ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறோம், எளிதாய் சுதந்தரித்துக் கொள்வோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. எளிதாய் சுதந்தரிப்போம், எளிதாய் நாம் ஜெயித்துக் கொள்வோம். ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தம் கொடுத்தது அவரு, செய்ய போறது அவரு, நம்ம வெறும் காலை மாத்திரம் தான் வைக்க போறோம். கர்த்தர் காரியங்கள் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல கால் வைக்கிற அந்த இடத்த சுதந்திரமா தருவேன்னு கர்த்தர் சொல்லி முடிச்சிட்டாரு.
அதற்கு எதிரான எந்த காரியங்கள் இருந்தாலும், உன் சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும், சூழ்நிலைகள் 100% எதிராக இருந்தாலும், இந்த 11வது மாதத்துல விசுவாசிங்க. நீங்கள் கர்த்தரிடத்திலே எளிதாய், அவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் எளிதாய் ஜெயித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, அப்ப உண்மையாகவே தேவன் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் பலத்தவைகளும் பெரியவைகளுமாய் நம்ம எதிர்பார்க்கிறது. நம்முடைய விசுவாசம் இந்த காளைப்பை போல காணப்படணும். ஏன் கூட இருந்த ஜனங்கள் பார்க்கிறது பாருங்க, இது ரொம்ப பெருசு, செய்ய முடியாது, அவ்வளவுதான், முடியாது. அந்த ஆவி உடையவர்களா அல்ல. இந்த காளைப்புள்ள இருந்த ஆவி பாருங்க, வேறே ஆவி. கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய காளை அவன் வேறே ஆவி உடையவனாக இருந்தான். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த காளைப்பை போல பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்றீங்க உங்கள் கண்களுக்கு எதிர்க்கிற பிரச்சனை இதெல்லாம் கர்த்தர் ஊதிட்டு போயிட்டு ஒன்றும் இல்லை, போ, எனக்கு முன்பாக இருக்கிற கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, என்னுடைய பலவீனம், போராட்டம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சுலபமா நான் ஈஸியா இதை ஜெயித்து காட்டுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் எளிதா ரொம்ப ஈஸியா இதை ஜெயிக்க முடியும். காரணம், நான் சண்டை போட போறது இல்லை, நான் நிக்க தான் போறேன். எனக்கு முன்பாக கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துல புதிய கிருபைகளோடு புதிய நன்மைகளோடு கர்த்தர் நம்மை நடத்த ஆயத்தம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிற பிரகாரமாய் தேவனுடைய இருதயத்தின் காரியமாய் நாம் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முன்பாக இருந்த காரியங்களை பார்த்த உடனே ரொம்ப பெருசு. நீங்க அதை போல உங்களுக்கு முன்பாக உள்ள காரியங்களை ரொம்ப பெருசா பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அது பெரிதான காரியமா மாறிடும். ஆனா உங்க கூட இருக்கிறவர் பெரியவர் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு முன்பான காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். காரியங்களை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளும்படியான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க கூட இருக்கிறவர் பெரியவர்? என்ன சொல்ல மாட்டீங்களா? வாயை திறக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. சொல்லுங்க, எங்க கூட இருக்கிறவர் பெரியவர், எளிதா ஜெயித்து கொள்வோம். ஆமென் சொல்லுங்களேன். எளிதா ஜெயிச்சிருவோம். சொல்லுங்க சத்தமா, எளிதா ஜெயிக்க போறோம், ஈஸியா ஜெயிக்க போறோம் இந்த மாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். அதை மேற்கொள்ளும்படியான பலனை கர்த்தர் உங்களுக்கு தர. ஏன்னா கர்த்தருடைய கை ஒரு காரியம் ஒரு நிலை வரைக்கும் அது உதவி செய்யும்பா, அதுக்கு மேல கர்த்தர் உதவி செய்யாத. அவருடைய கரம் வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கரம் எவ்வளவு பலத்த கரம். ஆமென் சொல்லுவோமே. கர்த்தரை நம்பி நீங்கள் நிச்சயமாகவே இன்றைக்கு கேள்வியோடு வந்திருக்கலாம். உங்களுக்கான பதில், அவருடைய கரம் குறுகி போகவில்லை, என்றைக்கும் அது உங்களுக்கு உதவி செய்கிறது. அவருடைய பலத்த கரம், சகாயம் செய்யும் கரம் இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிறீங்களே ஒரு காரியம், நீண்ட நாட்களா இது முடியவே இல்லை, நடக்கவே இல்லை, இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் அந்த காரியங்களை வைக்க செய்வார். அதுவும் நீங்க கஷ்டப்படவே வேண்டாம், எளிதாய் ஜெயிக்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் இந்த 11வது மாதத்திலே காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். உங்களுடைய எல்லா போராட்டங்கள், எல்லா விதமான கடந்த 10 மாதங்களிலே நீங்கள் எதிர்கொண்ட எல்லா விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா பலவீனத்திற்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் ஏன் அதை சுதந்தரித்தோம்னா, பிசாசு எப்படி நினைக்கிறான்னா, நீ சுதந்தரிக்கிற, நீ கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் தான் அது அவனுடைய இல்லை. நீ கால் எடுத்து வைத்து நீ தேவனுடைய சமூகத்திலே நீ கால் எடுத்து வைத்தாலே கர்த்தர் அதை உன் கையில் ஒப்பு கொடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த 11வது மாதத்திலே நீங்கள் சுதந்தரிக்கும்படியாய், ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென் சொல்லுவோமே. நிச்சயமாகவே கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய், தேவனுக்குள் பலப்படுகிறவர்களாய், காலேப்பை போல இந்த காலேப்பின் ஆவி வேறே ஆவி உடையவர்களாய், தேவனுடைய சமூகத்திலே பலப்படுகிறவர்களாய், காலேப்பை போல கர்த்தருடைய சமூகத்தை கிட்டி சேருகிறவர்களாய்
தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்கிற விசுவாசத்தோடு தேவனை அணுகுவோம். ஆமென். இந்த 11வது மாதத்துல எளிதாய் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். ஆமென். அது என்ன வேணா இருக்கட்டுங்க. உங்க பண பிரச்சனை முடியவே இல்லை, உங்க போராட்டம் முடியவே இல்லை. இந்த 11வது மாதத்துல ஈஸியா எல்லாவற்றையும் ஜெயிக்க போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ நான் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ஜெபம் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை. இந்த 11வது மாதத்துல நீங்க நின்று கர்த்தருடைய சமூகத்தை முன் வைத்தாலே போதும், உங்க காரியங்கள் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். எளிதாய் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம், தேவனுடைய சமூகத்தை நாடுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம். கர்த்தருக்குள் பலப்படுவோம், கர்த்தருக்குள் உழைத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த எழுப்புதல் இரவு ஜெபம் மற்றும் வாக்குத்தத்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எங்களுக்கு முன்பாக உள்ள காரியங்கள், எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், பலவீனங்கள் பெரிதாய் எங்கள் சத்ரு இன்றைக்கு காண்பித்து கடந்த 10 மாதங்களில் எங்களுக்கு முன்பாக காண்பித்திருக்கலாம். இந்த 11வது மாதத்திலே எல்லா பலவீனங்கள், போராட்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாங்கள் எளிதாய் ஜெயிக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களோடு இருக்கிற கர்த்தர் நீர் பெரியவர் என்பதை எங்களோடு இருக்கிற ஜனங்கள் பார்த்து பயப்படும்படியாய், உணர்ந்து கொள்ளும்படியாய், இவர்களோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர், இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி உள்ளதென்று எங்களை பார்க்கிறவர்கள் இந்த 11வது மாதத்தில் அறிக்கை செய்ய, இந்த மாதம் முழுவதும் வேண்டிய கிருபைகளை, நன்மைகளை, எல்லா காரியங்களையும் நிரம்பும்படியாய் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று எழும்பி எல்லா காரியங்களையும் கர்த்தனை வாய்க்க செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சபையாருடைய குடும்பத்திலே, அவருடைய வேலை ஸ்தலங்களிலே, அவருடைய பலவீனங்களிலே கர்த்தருடைய கரம் வாய்க்க செய்யட்டும். கர்த்தருடைய வார்த்தை, இந்த வாக்குத்தத்தங்கள் வாய்ப்பதாக கர்த்தர் நிச்சயமாகவே அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்கள், ஏசப்பா, ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கிருபை, தயவு, இரக்கம் பிள்ளைகளோடு இருந்து தாங்கி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எளிதாய் இந்த மாதத்தில் எல்லா காரியங்களையும் நாங்கள் ஜெயித்து அதில் வெற்றி கொடி நாட்ட கர்த்தர் உதவி செய்ய உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். வருகிற ஞாயிறு ஆராதனையை ஏசப்பா கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிளை சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.